அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவுட்டிங் இன் Angular 9. ஸோ Angular 9ல் ரவுட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவுட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லிங்க் மூலமாக நம்ம வந்து இந்த பேஜை லோட் பண்ணுறது. ஸோ இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகாமலே நமக்கு வந்து மல்டிபிள் காம்பவுண்ட்ஸை நம்மளால் லோட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், சர்வர், யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் 3 லிங்க் கொடுத்துருக்குறேன். இதில் 3 காம்போனண்ட் வந்து நான் தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹோம் காம்போனண்ட், இது யூசர் காம்போனண்ட், இது வந்து சர்வர் காம்போனண்ட். ஸோ நம்ம யூஆர்எல் பேஸ் பண்ணி நம்ம இந்த காம்போனண்ட்டை லோட் பண்ண போகிறோம். ஸோ நான் எந்த காம்போனண்ட்டு நான் சொல்கிறேனோ அந்த யூஆர்எல்ல எந்த காம்போனண்ட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறனோ அந்த காம்போனண்ட் மட்டும் தான் நமக்கு இந்த பேஜில் லோட் ஆக போகுது. ஸோ இதை எப்படி ரவுட்டிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து app.model.ts ஃபைலில் நம்ம ரவுட்டிங்கில் வந்து என்ன பாத் கொடுக்க போகிறோம், என்ன காம்போனண்ட் லோட் பண்ண போகிறோங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த காம்போனண்ட் ஃபைல்லாம் வந்து இதில் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து இப்போது இம்போர்ட் ஆங்குலர் ரவுட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் routes from angular/router. இதை நம்ம இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ இதை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஒன்று வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஆப் ரவுட்ஸ்னு சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஆப் ரவுட்ஸோட டைப் வந்து ரவுட்ஸாக இருக்கிற போது ஸோ இதில் வந்து நம்ம வந்து அரே ஆஃப் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் வந்து மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வந்து இதில் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டில் நான் பாத் என்ன கொடுக்க போகிறேன்னு சொல்லி இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத் வந்து எம்டியாக கொடுத்துக்கலாம். ஸோ எம்டியாக ஏன் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் :4200 இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த யூஆர்எல் நம்ம கொடுக்க மாட்டோம், அது வந்து ஹோமில் அதுக்கு வந்து அந்த ஹோம் காம்பவுண்ட் லோட் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து யூசர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா யூசர்ஸ் காம்பவுண்ட் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர்றதை தான் நம்ம இந்த பாத்தில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நான் வந்து எம்டியாக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து காம்போனண்ட் என்ன லோட் ஆகணும்னு சொல்லி நான் இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ காம்போனண்ட் வந்து ஹோம் காம்போனண்ட் எனக்கு இங்கே வரணும். ஸோ நான் ஹோம் காம்போனண்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கலாம். ஸோ இந்த பாத் வந்து எனக்கு யூசர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தா எனக்கு யூசர் காம்போனண்ட் வரணுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ யூசர்ஸ் அப்படின்ற காம்போனண்ட் வர்றது இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அதே மாதிரி சர்வர்ஸ் அப்படின்னு கொடுத்தா சர்வர்ஸ் காம்போனண்ட் வரணும்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுட்ஸை வந்து நம்ம அந்த என்ஜி மாடல் அப்படின்ற டெக்கரேட்டருக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம ரவுட்டர் மாடல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ ரவுட்டர் மாடல் டாட் ஃபார் ரூட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஆப் ரவுட்ஸுன்ற இந்த வேரியபிளை நான் இங்கே இதில் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ நம்ம இதில் க்ரியேட் பண்ண இந்த கோடில் எதுவும் எரர் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம். ப்ரௌசரில் போய் ஒன்ஸ் நம்ம கொடுத்த கோடு வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ப்ரௌசரில். ஸோ நான் பார்த்து வந்து எம்டியாக கொடுத்துருக்குறேன். எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஹோம் காம்போனன்ட் மட்டும்தான் லோட் ஆகணும்னு இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ப்ரௌசரில் போய் செக் பண்ணும்போது எம்டியாக இருக்கும்போது நமக்கு ஹோம் காம்போனன்ட் வருதான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எனக்கு வந்து எல்லா காம்போனண்ட்டுமே எனக்கு ஒட்டுக்காக வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த app.component.html ஃபைலில் இதில் வந்து நான் 3 காம்போனண்ட்டையும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காம்போனண்ட்டை வந்து நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு ரவுட்டர் ஹைஃபன் அவுட்லெட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரவுட்டர் அவுட்லெட்டு நம்ம கொடுக்கும்போது இந்த ஒரு அட்ரிபியூட்டில் தான் நம்ம கொடுக்க போகிற அந்த காம்போனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இது இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோம் காம்போனண்ட் மட்டும்தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம யூஆர்எல் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணலாம். ஸோ /servers அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது சர்வர் காம்போனண்ட் மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் யூசர்ஸ் அப்படின்றது வந்து நான் யூஆர்எல்ல ட்ரை பண்ணும்போது
எனக்கு யூசர்ஸ் காம்பனண்ட்டில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் எனக்கு இதில் டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே. ஸோ இப்போது நான் மேனுவலாக இதில் டைப் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லிங்க்கில் வந்து நம்ம டேரெக்டாக எப்படி அந்த யூஆரில் கொடுக்குறதுங்கிறத செட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ டேரெக்டாக ஹெச்ரஃப் இதில் கொடுத்தா என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் இந்த ஹெச்ரஃப்குள்ளே நான் அந்த யூஆரில் வந்து கொடுத்து பார்க்குறேன். ஓகே. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே. ஸோ இதில் வந்து யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு பேஜ் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகி அந்த பேஜ் வந்து அடுத்த பேஜ் அந்த காம்பனண்ட் வந்து எனக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணோம்னா அந்த ஸ்பீடு வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஹெச்எஃப் லிங்க் வந்து நமக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த ஹெச்எஃப்பை வந்து நாங்கள் கிளியர் பண்ணிடுறேன். இதில் வந்து ரவுட்டர் லிங்க் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த ரவுட்டர் லிங்க் அட்ரிபியூட்டில் வந்து நம்ம என்ன யூஆர்எல் கொடுக்குறோமோ அது வந்து உங்களுக்கு பேஜ் லோட் ஆகாமலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ரவுட்டர் லிங்க்கை வந்து ஹெச்எஃப்க்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த ரவுட்டர் லிங்க்கை வந்து நம்ம அரேயில் இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்போது நம்ம யூஆர்எல்லையும் வந்து அரேயில் தான் கொடுக்கணும். ஸோ நான் அரேயில் இந்த யூசர்ஸ்ன்றதை மட்டும் நான் அரேயில் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சர்வர்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு சர்வர்ஸ் காம்பனண்ட் இருக்குது. அதே மாதிரி நான் யூசர்ஸ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு யூசர் காம்பனண்ட் வருது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூஆர்எல் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் பேஜ் வந்து ரீலோட் ஆகவே இல்லை. எனக்கு நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து எல்லா டேட்டாவும் கரெக்டாக எனக்கு நான் கிளிக் பண்ணுற காம்பனண்ட் எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஆனால் எனக்கு பேஜ் வந்து லோட் ஆகவே கிடையாது. ஓகே. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த சிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஆக்டிவ் வந்து இதில் செட் ஆகலை. ஸோ இந்த ஆக்டிவாக இருக்கிறது தான் இந்த மாதிரி டேப் ஓப்பனாக இருக்கிற மாதிரி நமக்கு செட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் வந்து நமக்கு வந்து எப்போயுமே ஹோம்லேயே இருக்குது. மற்ற லிங்க்கில் வந்து எனக்கு ஆக்டிவ் கிளாஸ் வந்து எனக்கு இன்னும் செட் ஆகலை. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ கிளாஸ் வந்து ஆக்டிவ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஆக்டிவாக செட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு எப்போ அந்த ரவுட்டர் லிங்க் வந்து ஆக்டிவாக இருக்கோ அப்போ நமக்கு அந்த கிளாஸ் வந்து ஆக்டிவாக வந்து செட் ஆகிடும். ஓகே. ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து எனக்கு கரெக்டாக வருது. ஆனால் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஆக்டிவ் கிளாஸ் இருக்குது. அந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து அது ஹோம்லேருந்து போகவே இல்லை. அது ஏன் ஹோம்லேருந்து போகலைன்னா நம்ம வந்து வெறும் ஸ்லாஷ் மட்டும் இருந்தால் நமக்கு ஹோம் வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அதனால தான் அதில் வந்து எப்போயுமே வந்து ஆக்டிவ் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்ம வந்து ஆப்ஜெக்டில் எக்ஸாக்ட் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸாக்ட் ட்ரூ அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்குற யூஆர்எல் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோமில் அந்த ஆக்டிவ் கிளாஸ் இல்லை. ஸோ நான் சர்வரை கிளிக் பண்ணும்போது சர்வரில் எனக்கு ஆக்டிவ் வருது.
ஹோம் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஆக்டிவ் கிளாஸ் கரெக்டாக வருது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆக்டிவ் கிளாஸ் வந்து கரெக்டாக எதில் கிளிக் பண்ணுறனோ அதில் கரெக்டாக எனக்கு அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஆக்டிவ் கிளாஸை வந்து நம்ம எக்ஸாக்ட் ட்ரூன்றத மாதிரி மென்ஷன் பண்ணி கரெக்டான யூஆர்எல்ல அது வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு காம்போனண்ட்லேருந்து அதை லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக அதை நேவிகேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர்ஸ்ன்ற காம்போனண்ட்டில் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பட்டன், அந்த பட்டனில் வந்து நம்ம கோ டு ஹோம்னு வச்சுக்கலாம். கோ டு ஹோம்னு ஒரு லிங்க் ஒன்று வச்சு செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பட்டனில் வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை ஒன்று கால் பண்ணுறேன். ஸோ கோ ஹோம்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ சர்வர் காம்போனன்ட் பிஎஸ் ஃபைலில் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு காம்போனண்ட்லேருந்து நம்ம அந்த நேவிகேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ரவுட்டர் ஃப்ரம் at angular/router. நம்ம app.module.tsல பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ்ன்னு நான் எடுத்திருப்பேன். ஸோ ரவுட்ஸுன்றதுக்குள்ளே தான் நம்ம அந்த அரே வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், என்ன பார்த்து என்ன காம்பனன்ட் சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது வந்து ரவுட்ஸ், இது வந்து ரவுட்டர். ஓகே, ஸோ இந்த ரவுட்டரை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணதை இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதை வந்து ப்ரைவேட்டாக வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட்டில் ரவுட்டர்ன்ற கீவேர்டில் அந்த ரவுட்டரை வந்து நான் இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரவுட்டர்ன்ற கீவேர்டில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் டாட் ரவுட்டர் டாட் நேவிகேட், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து அரேயில் நம்ம என்ன டேட்டா, அதாவது எந்த யூஆர்எல் நம்ம பாஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம இந்த அரேக்குள்ளே தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நான் ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகணுன்றதுக்காக நான் வெறும் ஸ்லாஷ் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ அந்த பட்டனை போய் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டனே இன்னும் வரல, சாரி, அந்த ஃபைலை நான் இன்னும் சேவ் பண்ணல. போய் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கோ டு ஹோம்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோமுக்கு கரெக்டாக ரீடைரக்ட் ஆகுது. ஸோ நான் சர்வர்ஸ்க்கு போகிறேன், இந்த கோ டு ஹோம் கொடுக்குறேன், எனக்கு ஹோமுக்கு கரெக்டாக ரீடைரக்ட் ஆகுது. ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம எப்படி ரீடைரக்ட் பண்ணுறதுங்கிறதும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, அதுவும் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்து வந்து நம்ம இதில் செகண்ட் பேராமீட்டர் எப்படி நம்ம பாஸ் பண்ணி அதில் எப்படி ரீடைரக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஐடி பாஸ் பண்ணுறதாவோ இதை வேறு ஏதாவது டேட்டா பாஸ் பண்ணுறதாவோ இருந்தால் அந்த இப்போ நம்ம கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக ரீடைரக்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த மாதிரி எரர் தான் அடிக்கும். ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும்.